உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறார், நீ கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவன் நீ மற்றவங்க சொல்கிறாங்களா? நீ அவ்வளோதான், கைவிடப்பட்டுட்ட, உனக்கு யாருமே கிடையாது, உன்மேல் அக்கறை கொள்றதுக்கு யாருமே கிடையாது, ஆண்டவர் கூட உன்னை கைவிட்டுட்டார், அதனால தான் பாரு நீ இப்படி இருக்கிற அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்களா? ஆண்டவரே உன்னை மறந்துட்டார், கைவிட்டுட்டார், அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்களா? ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன். நீ கைவிடப்படாத நகரமென்று பெயர் பெறுவாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கைவிட்ட மாதிரி தெரியலாம், ஆண்டவரே கைவிட்டுட்டார் உன்னை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு நாள் வரும், இல்லை ஆண்டவர் உன்னை கைவிடலை, ஆண்டவர் கூடவே இருந்து உன்னை நடத்தினால தான் நீ ஜெயித்து இன்றைக்கி இவ்வளோ உயர்வாக இருக்கிற, உன் குடும்பமே இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லுகிற மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் சோர்ந்து போகாதங்க. ஆண்டவரே கைவிட்டுட்டாரு, மனுஷன் நம்பின மனுஷெல்லாம் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு சோர்ந்து போகாதுங்க. மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் தேவன் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து கைவிடாத ஒரு ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல.